ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்காயோட பலன்கள் தான் நன்மைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருங்காய் குறைவான விலையில் கிடைக்கும் அதிக சத்து நிறைந்த காயாகும். முருங்கைக்காய் மரத்தில் உள்ள காய், இலை மற்றும் பூ போன்ற அனைத்து பாகங்களிலும் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்கிறது. காய் மற்றும் இலைகள் வைட்டமின் சி மிகுதியாக கொண்டவை. முருங்கைக்காயில் உள்ள அதிக அளவு கால்சியம், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் போன்றவையெல்லாம் எலும்புகளை வலிமையாக இருக்க உதவுது. முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது. முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்குது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் பலப்படுது, தாது உற்பத்தி அதிகரிக்குது. வாரத்தில் குறைஞ்சது 2 முறையாவது முருங்காயை நம்ம உணவில் எடுத்துக்கொண்டோம்னா இரத்தமும் சிறுநீரும் சுத்தம் அடையுது. குழந்தைகள் முருங்காயை விதைகளை சாப்பிட்டாங்கன்னா மலக்குடலில் இருக்கும் கிருமி பூச்சிகள் எல்லாம் வெளியேற உதவுது. மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சளி பிரச்சனை உள்ளவங்க, இரத்த சோகை, வயிற்றில் புழு பிரச்சனை உள்ளவங்கெல்லாம், கணையம், கல்லீரல் வீக்கம் உள்ளவங்கெல்லாம் முருங்காயை சாப்பிட்டாங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கிது. முருங்காயில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. முருங்காயை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு பாலுணர்ச்சி தூண்டப்படுவதோடு விரைப்புத்தன்மை, விரைவில் விந்து வெளியேறுதல், மலட்டுத்தன்மை குறைபாடு போன்ற பிரச்சனையெல்லாம் முருங்கைக்காய் சரி செய்யுது. முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் தொண்டைப்புண் ஆகியவற்றை சரி செய்கிறதுக்கு சிறந்த வல்லமை கொண்டது முருங்காய். ஆஸ்மா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றையெல்லாம் சரி செய்யுது இந்த முருங்காய். முருங்காவை எத்தனை வழியெல்லாம் நம்ம சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் சூப்பு, இதெல்லாம் இந்த வழியெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். முருங்காவை வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது நம்ம உணவில் சேர்த்து முருங்கைக்காயோட பலனை பார்த்தோம். முருங்கைக்காய் நிறையா இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஒரு வாரத்தில் 2-3 தடவையாவது நம்ம உணவில் சேர்த்து முருங்காயில் இருக்கிற பலனை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு நம்ம எல்லாரும் அந்த பலனை பெறுவோம்.